மனைவி அன்னிச்சு அந்த துரு மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், என் உடம்பு பண்ணி என் கணவருக்கு கிடைக்கணும், அவர் உயர்ந்த சக்தி பெறணும், அவருடைய பார்வை எனக்கு இவரை அகற்றி பொருள்காணும் சக்தி பெறணும். இந்த இரு உயிரும் ஒன்றாகும். ஆக ஆண் பெண் என்ற நிலைகளைத்தான் எல்லாமே விளைகின்றது. ஆண் சரி பெண் சரி என்ற நிலை இந்த உணர்வுப்பட்டாதான் தன் இனத்தின் வித்தி வேணும். ஆகவே உயிரினத்தின் தன்மை இதே தான். ஆனால் ரெண்டு உயிரான பிற்பாடு நாம் உருவாக்க வேண்டும். ஆக நமக்குள் அந்த எண்ணத்தால் உருவாக்கும் நிலைதான் பிரம்மம். ஆக மகரிஷியின் உணர்வு மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ரெண்டு உணர்வு ஒன்றிவிட்டால் அது வந்து வசிஷ்டரும் மந்தடி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒரு மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றிய நிலை கொண்டு யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை நீக்கினார். இப்ப இந்த ரெண்டு உயிர் ஒன்றாச்சுன்னா உணர்வின் தன்மை நஞ்சை வென்று ஒளியான நிலைகள் என்றும் பதவியில்லாத நிலை இருக்கு. இப்ப என்ன செய்யறோம், நம்ம எல்லாம் அன்பா பேசுறோம், எல்லாம் எடுக்கிறோம். ஒருத்தர் சேமமான நிலை நான் நோயோட இருக்கப்படும் போது ஒருத்தர் உதவி செய்தாருன்னு பாமையா வீட்டுக்காரெல்லாம் ஒன்னும் கவனிக்கல, இவங்க வந்து என்னை கவனிச்சாங்க. இந்த உணர்வுடன் வந்தால் என்ன ஆகுது, இந்த எண்ணம் யமனாயிருக்கு. ஆக அவர் உடல்ல பதிந்த பின் இந்த ஆசையின் தன்மை கொண்டு வெளியில வந்தோன்னு அவங்க உடல்ல போயிடும். இப்ப ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தர் திட்டுறாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்த இம்சப்பட்டு தாழ முடியாத நிலையில் நம்ம அங்க உட்கார்ந்தவொடனே அவங்க படுற அவசியம் பார்த்தா ஏன் இப்படி கொண்டாங்கம்மா கொஞ்சம் ஒருங்க நம்ம சொல்றோம். அப்போ அவங்க நாள் முழுவதுக்கும் கஷ்டப்பட்டவங்க நம்ம ஒரு நிமிஷத்துல நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு திட்டுறோம். பாமை என்ன வேணும்னு வச்சு பராசம் யார் பெற்ற பிள்ளையோ எனக்கு உதவி செய்யறாங்க. இந்த உணர்வின் தன்மை பதிவான பின் வீட்டுல போய் இறக்குறாருன்னு வச்சுங்க, நினைவு யார் மேல இருக்கும், நான் மேல வரும். நாம இதே மாதிரி உதவி செய்திருப்போம். இந்த உணர்வு காத்துல இருக்கு, அது நினைவு இங்க இருக்குது, நம்ம உடலுக்குள்ள பூந்து அது என்ன சீக்கிரம் அவசரப்பட்டது அந்த பேச்செல்லாம் வரும். நான் எல்லாருக்கும் உதவி செய்தேனே, என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான்னு யாரு ஆடுறது, நமது உயிர். ஆனா அந்த உணர்வின் தன்மை தனக்கு புகாது, அது தொடக்கிறதுக்கு என்ன வழி, அதை காற்றான் ஞானி. மனிதனின் வாழ்க்கை பின் நீ எதுவாக இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கை வரும் துயரங்களை எப்படி நீ நீக்க வேண்டும், நீ நுகர்ந்தது உன் உயிர் எப்படி உணவாக மாற்றுகின்றது, உடலாக மாற்றுகின்றது, உணர்ச்சியாக இயக்குகின்றது என்பதை தெளிவாக காட்டியிருந்தாலும் அதெல்லாம் வந்து போட்டு உடலை செய்ய போய் விநாயகர் கோயில கொண்டு அவன் ரெண்டு அருவம்புள்ள கொடுத்தோன்னு எனக்கு வேண்டிய வரம் தருவான். ரெண்டு பச்சளை ஏதாவது ரெண்டு எடுத்து போட்டோம்னா எனக்கு வரம் தருவான். அது ஒண்ணுமில்ல நாளில் எட்டுனா அந்த ரெண்டு கனி ஏதாவது போட்டோம்னா அதுக்காக மிச்சி எனக்கு வரம் தருவான். என்கிட்ட கொஞ்சம் வசதியா இருந்தாலும் ரெண்டு கொலக்கட்டை செய்து கொடுத்து எல்லாத்தையும் போயிடும், ஆக எனக்காண்டி சமைச்சு கொண்டாந்து மிச்சி இவனுக்கு செல்வம் தருவான். இந்த ஆசையை தான் நம்ம ஊட்டி இருக்கிறோம். நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இன்று மனிதனான பின் இயற்கை விளைஞ்சதை வேக வைத்து விஷத்தை நீக்கி வைத்து உணவை சுவைமிக்க உணவாக படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றும் தன்னை அறிவதற்காக இதை வைக்கிறான். நான் ஆதி மூலம் என்பது உயிர். நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காத்துக்கொண்டு உணர்வு சுவாசித்து சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடல் விநாயகா. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குது உயிர். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி சொல்றாங்க. யார் எத்தனை பேர் உயிரை வணங்குறோம்? நான் கணங்களுக்கெல்லாம் ஈசான் ஜெய் கணேசா பாத்மான்னு சொல்லிட்டு குதிக்க தெரியும். எதுக்காக வேண்டி குதிக்கணும்னு தெரியாது. ஜெய் கணேசா பாத்மா. ஆக இந்தியும் தமிழ் தெலுங்கு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துதான். யாரா ஒருத்தன் பாடல் பாடான்னு அதுதான். ஆக எதுக்காக வேண்டி பாடல் பாடணும்னு தெரியாது. ஆகவே இதை போன்று நாம் இந்த உணர்வின் தன்மை உடலின் இச்சைக்கு காட்டிய உணர்வுதான் கொண்டு வருகின்றமே தவிர நமக்குள் இயக்க சக்தியும் ஆதி மூலம் என்ற நிலை உயிர். இந்த மனிதனாக உருவாக்கி இந்த உயிர் என்ற நிலைகளையும் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காட்டும் வலுகொண்ட உடல் என்று நாம் மீட்டுக் கொண்ட உணர்வுகள் தான் அந்த வினைதான் இன்று எண்ணத்தின் வலுகொண்டு மனிதனாக உருவாக்கி இன்று ராக்கெட்டை உருவான மனிதன் எண்ணத்தின் வலுகொண்டுதான் ஆயிரக்கணக்கான டன்னை மேலே பறக்க வரும். யானைக்கு வலுகொண்ட இந்த அளவுக்கு தான் யானையை அடக்கி ஆடுறான். அதனால் யானை என்ன செய்யணும், அங்குஷ பாசவா எதனையும் அடக்க வல்லமை பெற்றவன் விநாயகையிலே இந்த ஆயுத்தையும் கொடுத்திருக்கிறான். அதையாவது நாம தெரிஞ்ச பெர்மிஷன் யானை தும்பிக்க இருக்குது, வளம் புரியுது, இந்த இது போட்டோம்னா இதுல வச்சோம்னா நம்மளுக்கு இதா இருக்கு. அதனால அஞ்சு முகத்தானே யானை தலை ஏன் வைச்சான்னா யானை உடலின் வலு பெற்றது. ஆக தன் உணர்வின் தன்மை வலுகொண்டு ஒவ்வொரு உடலில் நாம் எப்படி எடுத்தோம். ஆக உடல் வலிமையிலிருந்து தன்னை காற்றிலும் என்ன வலு கொண்டும் மனிதனை உருவாக்கியது என்ற நிலையை ஒவ்வொன்றும் அறிந்து உணர்வு கொண்டு இன்று என்ன செய்யறார் நமக்குள் வைத்தான். உடலிருந்து வரக்கூடிய மனம் கார்த்திகேயா, உயிர் ஈசன்,
உடல் சிவம் நமக்குள் சேர்த்துக் கொண்ட வினை. ஆக ஒவ்வொன்றும் அறிந்து கொண்ட வினைக்கு எதனையும் அறிந்து கொள்ளும் நிலை வருகின்றது கார்த்திகை. நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நிலையை நாம் புரிந்து கொள்வதற்கு சரகன பவா குஹா, சரகன பவா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயம், இது பாடுறோம். இங்கே ராமயானத்தில் என்ன ஆகின்றது? குகன் என்ன செய்யறான்? குகனை ராமன் முதல்ல நட்பாக்கினான். அப்படிங்கிற போது அவனுடைய நிலை என்ன? அவன் படகோட்டி. ஆக படகோட்டியுடைய நிலையில் போகும்போது நம்ம இந்த உடலுக்குள் என்ன செய்யுது? தீமைகளை வென்றிடும் உணர்வு நம்ம ரத்த நாணங்கள்ல உண்டு. ஆக நாம் சுவாசிக்கும் போது தீமைகளை மாற்றி அந்த நஞ்சை மலமாக மாற்றி விடுகின்றது, பிரித்து விடுகின்ற நிலை. இன்று ஆடு மாடு நஞ்சை உணவாக உட்கொள்ளுகின்றது, அந்த மலமோ நல்லதாகின்றது. அதை நம்ம வீட்டில் மொழுகினாலோ நம்ம வேதனைப்பட்ட உணர்வு மீண்டும் தொடர்கொண்டு நமக்குள் விஷனுக்கும் பூட்ட பூச்சி நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறோம் பாருங்க, அதுக்கு உண்டான சாப்பாடு தானியங்களை போட்டிருந்தா அடிக்கடி வேதனைப்பட்டால் உடலிருந்து வரக்கூடிய மனம், இந்த உணவின் தன்மை பெற்ற பெண், இது ரெண்டும் சேர்த்து உருவாக்கி நம் உணவாக உட்கொண்டு இதில் ஈர்க்கப்பட்டு அதிலே கருவாகி உண்டாகி அந்த உணவையே சாப்பிடும். அப்படி நம்ம சம்பாதிச்சு வச்சிருப்போம். வீட்டில் கரப்பாம்பூச்சியிலிருந்து தேயிலிருந்து இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டனர். இவனுக்குள் சென்று உணர்வின் தன்மை கருவாகி அதன் வழிகளே தான் இது உருவாகின்றது. இது தெளிவா தெரிந்து கொள்ளும். ஆகவே இதை போன்ற விஷத்தின் தன்மை நீக்க மாட்டு சாணத்தை வீட்டில் மொழிகினால் இந்த விஷ உணர்வின் தன்மை வளராது. அந்த நஞ்சிலிருந்து நம்மை காத்து மாட்டு சாணம். மனிதனுடைய மலத்தை நுகர்ந்தாலோ எனக்கு வராத சீக்கு வந்துடும். ஆக நாம் விஷத்தை கழிவாக்குகின்ற நமது உடல் நான் சரகன பவா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேய. ஆக தீமைகளை சரணமடைய செய்யக்கூடிய சக்தியாக இந்த மனிதன் உடல் இருந்து கார்த்திகேய அனைத்தும் அறிந்திடும் சக்தி பெற்றது, தெளிந்த மனம் கொண்டது என்ற நிலையை தெளிவாக்குகின்றோம். ஆகவே இதை நாம் எப்படி என்பதை உணர்த்துவதற்கு இன்று சாதாரண கண்ணக்கிழங்கிலே விஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் வேக வைத்து அது விஷத்தை குறைக்கின்றோம். புலி விஷத்தை அடக்கும் என்று தெரிந்து கொள்கின்றோம். புலியை கரைச்சி விட்டு ஒரு விஷத்தை அடக்குகின்றோம். காரம் உணர்ச்சியை தூண்டும் என்று அறிகின்றோம். இதனுடன் சேர்த்தப்பின் இந்த உணர்ச்சியை தூண்டி நம்ம சுவையை உருவாக்குகின்றது. ஆனால் அதே சமயம் உப்பை சேர்த்து சுவையாக மாற்றுகின்றோம். நான் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி. முருகா அழகா சுவையை சமைச்சு சாப்பிட்டா என்ன செய்யுது? அழகா. ஆக விஷத்தை ஒடுக்கி நாம் மகிழை செய்யக்கூடிய வாகனமாக இருக்கின்றது மகிழ் வாகனா. மயில் என்ன செய்து உணவை உட்கொள்ளுகின்றது, அது காலடியிலே விஷம் கிடைக்கின்றது. இப்ப கதை என்ன செய்தான்? முருகனோட அசுரன் போர் செய்தான். அவனை கண்டு அவனுடைய வலு இழந்து கீழே போட்டு முருகா நான் உன் கூடையே இருக்கிறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே மயிலு கீழே காலடியில பாம்பை போட்டான். இப்படி கதையை கொடுக்கிறான். மனிதன் புரிந்து கொள்ளும் நிலைகளுக்கு அந்த உணர்த்தினாலும் நாம் அந்த ஆறாவது அறிவு தீமைகளை அகற்றிவிட்டு நாம் மகிழை செய்யக்கூடிய வாகனமாக இருக்கிற என்ற நிலையை இங்கே தெளிவாக்குகின்றான். இதைத்தான் இங்கே கார்த்திகேயா மனிதனான பெண் இங்கே கார்த்திகேயா. ஏனென்றால் நாம் மெருகமான நிலைகள் வலுகொண்ட உணர்வு உண்டு, அதிலிருந்து மீட்டுக்கொள்ளும் உணர்வு கொண்டு வலுவான எண்ணங்கள் கொண்டு மனிதனை உருவாக்கியது நமது உயிர். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா என்று தன்னை எண்ணும்படி செய்து இங்க விநாயகருக்கு முன் வைத்திருக்கக்கூடிய நாம் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம், கொலக்கட்டை செய்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றோம். இந்த பிள்ளை யாரு? நீ சிந்தித்திருப்பார். உயிரான வளர்க்கப்பட்ட இந்த பிள்ளை என்று சொல்லி பிள்ளையார் கோயில் போயிட்டு வர ரெண்டு அரும்பலை வாங்கி ரெண்டு கொடுத்தான்னு காப்பாற்றான். அவன் எப்படி காப்பாற்றான்? இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக விநாயகருக்கு முன் என்ன இருக்குது? மூசிக வாகனம். ஒருத்தன் கோபித்தன் நுகர்ந்த இரு உன்னை பார்க்கிறது இந்த உலக வாகனமா இருந்து அவனை அடிக்க போச்சல். ஒரு வேதனைப்படுகிற உணர்வின் நுகர்ந்தால் மூசிக வாகனம், இந்த உணர்வு வாகனமாக இந்த வேதனைக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வேதனை உணர்வு நாம் அறிக்க வரனால் கணங்களுக்கு அறிவறியானால் என்ன செய்யும்? நமக்கு அந்த நோய் வரும். இவ்வளவு தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். அதனால்தான் விநாயகருக்கு முன் இங்கே எலி, முருகனுக்கு முன்னாடி மகிழ் வாகனம். தீமைகளை அகற்றிவிட்டு மகிழக்கூடிய வாகனமாக இருக்கின்ற இந்த ஆறாவது அறிவை எப்படி காக்க வேண்டும்? இது சிவனாலயத்தில் இருக்கு நந்தீஸ்வரர். நாம் சுவாசிக்க உணர்வு உருவாகின்றது, பின்னர் தன் இனத்தை உருவாகின்றது. நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் சுவாசித்த வாழ்க்கையை நடத்துகின்றது. அதில் எந்த குணத்தை அதிகமானோ பரிணாம வளர்ச்சி அடைய செய்கின்றோம்.
ஆக இதை தெளிவாக நம்ம சாஸ்திரங்கள் கூறியுள்ளது. ஆக சிலையாக வழித்திருந்த சிலை இந்த பிள்ளையார் தான் எனக்கு செய்வான் அப்படின்னு பிள்ளையார வச்சுவானா இந்த சரியா போடுமா? வைரக்கண விதி வஜ்ரக்கண விதி இந்த அபிஷேகத்தை செய்தா சரியா போகும்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லி எந்த ஆசையின் நிலை வளர்த்துகளும் இந்த பேயாக மாற்றுக்கணும். பேயாசை மாறுகின்றது. இது கிடைக்கவில்லை என்றால் அது எனக்கு அப்படி துரோகம் பண்ணானே இப்படி துரோகம் பண்ணானே யாரை நினைத்து உருவாக்கணுமோ அவன் உடலுக்குள் பேயாக்கி அவனை நோயாக்கி கீழே வீழ்த்திட்டு பின்ன பாம்பாக தேளாக வர வேண்டியது. ஆக தெளிந்த நிலைகள் கொண்டு மனிதன் அறிந்து உணர்ந்து வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று காவியத்துவத்தை கொடுத்து அத்வைதம் துவைதம் விசிஷ்ட அத்வைதம். ஆகவே ரிக் சாம அதர்வன யஜூர். இப்போ ஒரு மனிதன் வேதனை அதாவது மான் ரிக், புலியின் ரிக். மானின் நிலைகள் சாந்தம், புலியின் உணர்வு கொடூரமானது. அந்த உணர்வின் தன்மை மான் சுவாசித்த பின் அந்த உணர்வின் தன்மை மானின் உணர்வு கொண்டு அனுசரி துடிக்குது. நாம் புலியை பார்த்து அனுசி ஐயோ ஐயோன்னு கத்தும். மான் அனுசி உணர்வின் வேக கொண்டு துடிப்பாகின்றது. ஆக மீண்டும் அதை நினைத்தால் இந்த சார்ந்த உணர்வு அடிபடுகின்றது. அதர்வன இதை அடக்கி விடுகின்றது. இதன் வழி நாம் செயல்படுத்துவது என்ன ஆகின்றது? மீண்டும் புலியை நினைத்த பின் யஜூர் எதன் உணர்வு பெற்றது உடலை விட்டு சென்ற பின் இந்த வித்து அந்த நிலத்தில் தான் விளையும். பின் அந்த உணர்வின் சக்தி கொண்ட ரூபத்தை பெருக்கும் என்ற நிலையை வேதங்கள் மூலம் சீராக காட்டுகின்றது. இது சிலைகளை வழித்து வைத்து இந்த குணத்தை காவியமாக படைத்து உற்று நோக்கி இந்த உணர்வின் தன்மை அது துவைதம். அது எண்ணத்தால் என்னால் அத்வைதம். நாம் நுகர்ந்தறிந்தால் விசிஷ்ட அத்வைதம். உணர்வுகள் நம்ம இயக்கணும். உணர்வின் தன்மை உடலாகிறது. ஆகவே உயர்ந்த குணங்களை உன் உடலாக்கி இதுதான் ஆலயம். இது யாராவது நம்ம செய்யறோமா? இல்லை. அதே சமயத்தில் இந்த கோயில்களில் செய்வது அதர்ண வேதம் தான். ஆகவே தன்னுடைய ஆசை கூட்டி இதை நீ இன்னென்ன அபிஷேகத்தை செய்தால் இன்னதென்று நமக்குள் என்ன செய்யலாம். அவன் ஓதுவது அவன் உடலில் உருவானது ரெக். அவன் எடுத்து சொல்வது சாம. நாம் நுகர்ந்திருந்த ஆசையை ஊட்டுவது அதர்வன. ஆகவே பல நெருப்புகளை போட்டு உணர்வின் தன்மை தன்மையான அந்த ஆசை வருகின்றது. இது வசியம். இன்று வசிப்படுத்தி கல்லுக்கு சக்தி கொடுக்கிறதாக நாம் எண்ணுகின்றமே தவிர நமக்குள் வசிப்படுத்துதான் என்று மறந்துவிடும். ஆகவே அவன் ஆசை கொண்டு எனக்கு அது கிடைக்கும் இருக்க என்று பேய் மனத்தை அவன் ஊட்டுகின்றானே தவிர அதை நாம் வேற யாரும் ஒன்றும் செய்யல. ஆக அஞ்ஞானியை காட்டிய நிலையில் இந்த உடலின் இச்சைக்கு செய்தான். இவன் இச்சைக்கு செய்தவன் அவனும் வாழ்ந்ததில்லை, வாழ உதவும் இல்லை. இது நிலைகளைத்தான் இன்று மதங்கள் என்ற நிலையை உருவாக்கி மதத்துக்குள் இனம் என்ற இணையும் என்குலம் ஏறு உன்குலம் ஏறு என்று சாஸ்திர சாங்கியங்களை உருவாக்கி இதுக்குள் பகைமையை கொண்டு வெறுப்பின் தன்மையை பிரிக்கும் தன்மை தான் நமக்குள் உருவாகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் உருமாறுவது எப்போது? எதன் செயல்படுத்த வேண்டும். இன்று விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம், ஆனால் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கின்றோம். பக்தி என்று போரில் வாழ்கின்றோம். பக்தி எது என்ற நிலையில் நல்ல வினாக்களை கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் பக்தி கொள்ள வேண்டும். அந்த உயிரை ஈசனாக மதிக்க வேண்டும். கண்பு கண்ட அந்த மகிழ்ச்சியின் சக்தி அவர் உடலை படர வேண்டும். மலரை போல மனம் பெற வேண்டும். மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழணும். அவர் குடும்பமெல்லாம் நலமா இருக்கும் என்று உங்களை பற்றி நான் எதை எண்ணுகின்றதான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாய் எதுவாய் நீ நலம் பெற வேண்டும் என்று உணர்வு எடுக்கும்போது எனக்கு நலம் பெறும் சக்தி வேணும். பாய்ப்ப நான் எல்லாம் உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்னை தொண்டை பண்ணிட்டேன், நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன், நான் ஒண்ணுமே செய்யல பாய்ப்படி செய்கிறேன். ஆனா அந்த கோயிலை எண்ணி அந்த மகிழ்ச்சின சக்தி பெற வேண்டும். அறியாது இருள் என்பது விடுபட வேண்டும். அந்த உடலில் அருஞானம் பெற வேண்டும். மேற்கோள் காணும் சக்தி பெற வேண்டும் என்றால் அவன் உணர்வு அது வாலி. ஆக அருஞானியை கூட்டிய உணர்வின் தன்மை சீதா ராமன். இந்த எண்ணத்தின் உணர்வு ஒன்று தீமையை பார்ப்பதில்லை. ராமன் வாலியை எழுத்து நின்று அதாவது நேரடியாக மறைந்திருந்து தாக்கினான். அவன் சொல்லை கேட்கவில்லை. அருள்வழி பெற வேண்டும் என்று உணர்வு வகுத்து அவன் உணர்வு தனக்குள் வராதபடி எதிர்த்து தாக்கு. அவன் அறிய வேண்டும், அவன் உணர்வு பெற வேண்டும் என்று ராமாயணத்தில் இத்தனை நிலையும் செய்யும். ஆகவே இதை போல நமக்குள் தெளிவாக காட்டும் ராமாயணத்தில் இன்னொன்று எடுத்துக்கொண்டால் அதாவது உழுது பயிரிடும். ஜனக சக்கரவர்த்தி உழுகும் போது சீதாவை கண்டெடுத்தான். ஆனால் அந்த கண்டெடுத்த சீதாவை வளர்ப்பு மகளாக வளர்க்கின்றான். அவருக்கு சுயவரம் தேடுவதற்காக பறைசாற்றுகின்றான். இந்த உலகில் வல்லமை உள்ளோர்கள் சீதாவை திருமணம் செய்வது சுயவரத்தில் அவருடைய வலிமையை காட்டு என்று பறைசாற்றுகின்றான். படை எடுக்கின்றது, வருகின்றனர் அனைவருமே. ஆக வரும்போது என்ன ஆகின்றது? அவரவர்கள் திறமைகளை காட்டுகின்றனர். ராமன் என்ன செய்தான்? தீமை செய்யும் எண்ணமான அந்த காண்டிவத்தை அதை வச்சு நாங்கள் ஏற்றுதான் அனுப்ப வேண்டும். அந்த காண்டிவத்தை ஒழித்து விடுகின்றன. ஆக தனக்குள் தீமை செய்யும் எண்ணங்களை நீக்கிய பின் அந்த சுவை கண்ட சீதாவை
தன் அரவணைத்துக் கொண்டான். கல்யாண ராமா, ஒரு எண்ணங்களின் உணர்ச்சியின் தன்மை வரப்போகும்போது உணர்வுடன் சேர்த்து இயக்கும் தன்மைக்கு காரணம் பேர் வைத்து மனிதன் புரிந்து நடக்கும் நிலைக்கு ராமாயணத்தை வைத்தான். அதை புரிந்தவன் காந்திஜி. நீ மகிழ வேண்டும், மகிழ்ச்சியின் தன்மை பெற வேண்டும் என்று அந்த நிலையை அவன் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை காந்திஜி. நம் நாட்டில் நமக்குள் வாழ்ந்தவன், படித்தவன். ஆனால் படித்தன் என்ற நிலைகள் வந்தாலும் அவன் வாழ்க்கையில் தவறென்ற நிலைகள் எல்லை கடந்து வான்மீகி போன்று நமக்கு காந்தி பின்னாடி வரலாம். ஆக இந்த தீமையின் ராமாயணத்தை கற்றுணர்ந்த பின், அந்த உணர்வின் தன்மை கொண்ட பின் தான் எப்படி வாழ வேண்டும். ஏமாக்கா சாப்பாடுகள்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒருத்தர் எந்திரிச்சா என்ன 2 பேர் எந்திரிச்சு மணி என்னாச்சு? சரி பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் நாம தலைவர் யாராவது வெயில கூட காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா சினிமா நடிகர் வர்றான்னு நீ பாருங்க, வெயில் அப்படியே உட்கார்ந்து விடிய இருக்கணும். எம்ஜிஆர் வர்றான்னு பாத்துக்கணும். எங்க தெருவில் உட்கார்ந்து ஒரு குழந்தை மடியில் வச்சுட்டு உட்கார்ந்து வேடிப்பா இல்ல, அந்த தெருவு பார்க்கணும் குழந்தை போட்டு ஓடணும். நடந்து நீ எங்க வீட்டுக்கு முன்னாடி பழனியில் நடந்த விஷயம். அவ்வளவு ஆர்வங்க நடிகரை பாக்குறது. இந்த மாதிரி இப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காருங்க. இவர் ரஜினிகாந்த் அங்க வர்றான்னு மட்டும் லேசா காலையில் விட்டு பார்க்கணும். அந்த உணர்வு அங்கதான் போகும். ஏன்னா அருஞானத்தை எட்டி அங்க பார்க்க சொல்ற. இந்த உணர்வை எவர் வளர்த்துக் கொள்கின்றனோ அந்த உணர்வின் நிலையில் நம் அறிவின் தன்மை தெளிவாகும். ஏன்னா அப்ப சொல்ற உங்களுக்கு கரிசமா தெரியலாம். உங்களுக்குள் ஆள பதிவு செய்யணும். திட்டங்களை நீங்க பதிவு செய்வீங்க. அவங்க என்ன ஒண்ணு அன்னைக்கு ஏதாவது காய்கறி நறுக்க போறங்க, இந்த மாதிரி சொன்ன சும்மா அறுக்க போகும்போது அந்த நினைவு வந்தா போகும். இந்த காயில மிளகாய் 2 காய் போட்டு விட்டுருங்க, வீட்டுல சண்டை வரும். ஒருத்தன் வேதனைப்படும்படி ஏதாவது சொல்லியிருந்தான் அருவம் கொஞ்சம் அறுத்துக்கிடுங்க, வேதனை வந்துடும். பார்க்கலாம். இந்த உணர்வுகள் நம்ம எப்படி அறியாம இயக்குகிற இந்த உண்மையை நீங்க அறிந்து கொண்டால் நாமா செய்கின்ற உணர்வுகள் நம்ம இயக்குகின்றது. அதற்கு கீழ் அடிமையாயிருந்தோம். அதை அடக்கம் செய்த அங்குச பாசா வினாயிருக்கையில் என்ன செய்யணும்? மனிதனானத்தின் இதை அடக்க வல்லமை பெற்றவர் தெளிவாக காட்டுங்க. அதனால்தான் இது உங்களுக்கு எல்லாம் இன்னும் நேரம் ஆயிட்டாங்க கூட பரவாயில்ல. ஏன்னா நான் 6 மாசம் உட்கார்ந்துட்டேன்னா அப்புறம் யாரும் பேச முடியாது. அதனால எல்லாத்தையும் சொல்லிடுறேன், பரிசெய்றேன். 6 மாசம் நீங்க எல்லாம் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களை தான் தியானிக்க போறேன். உயிரை கடவுளா மதிக்கிறேன், உங்க உடலை கோயிலா மதிக்கிறேன். மனிதனா உருவாக்கிய அருபெரும் சக்தி அந்த மனிதனுக்கும் ஒளியின் சரீரம் பெற்றான். அந்த உணவு உங்களுக்குள் விளையணும். இந்த வாழ்க்கையில விஞ்ஞான உரையில் அறிவிலிருந்து நீங்க மீளணும். உங்களுக்குள் அறியாத வரக்கூடிய தீமையிலிருந்து விடுபடணும். நீங்க ஒவ்வொருத்தரும் சக்கரை சத்து, ரத்த கொதிப்பு, நீங்க பார்த்தோன்னா கருவிலிருந்து வளர போகும்போது சக்கரை சத்து, ரத்த கொதிப்பு, வாத நீர், கண் தெரியாம போச்சு, இந்த நிலையெல்லாம் இருக்கு. இதே போன்ற நிலைகள் இருந்து நீங்க விடுபட வேண்டும் என்பதுதான் உங்களை அனைத்து பேரையும் நான் உயிரா நினைச்சு கடவுளா மதிச்சு அந்த அருஞானி காட்டிய என் குரு காட்டிய உணர்வுகள் நீங்களும் பெற வேண்டும், நீங்கள் நுகர வேண்டும், உங்கள் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும், அருளிகள் ஒன்று என்றும் பிறவியில்லாத நிலைகள் அடைய வேண்டும் என்று தியானிக்கிறது நான் போறேன். ஏன்னா இந்த விஷயத்தன்மை காட்டுல பரவுது. அதுல இருந்து நீங்க மீள வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அதை நீங்க பின்பற்றி நீங்க எப்படி நடக்க வேண்டும் என்ற நிலையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் இதை நாம் சாதாரண மனிதனும் தெரிந்து கொள்வதற்காக இப்ப சாதாரண நாராயணன் சூரியன், நாம் 2வது வெப்பமாகும் போது விஷ்ணு, 3வது நாராயணன் சீதா ராமா. அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் ஒரு ஒரு சுபீத்தனுக்குள் எடுத்தா சீதா லட்சுமியா மாறும். நாம் நுகர்ந்தால் திரேதா யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக தோன்றுகின்றார். ஆகவே நாம் மனிதனாக பேர்த்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு எண்ணம் கொண்டு இயக்கி நடந்தாலும் கண்ணில்லை. அப்புறம் ஒரு செடியை பார்த்து மனத்தால் அறிவின் தன்மை இயக்கினாலும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு சரீரத்திலும் உருவாகி இந்த உணர்வின் ஒளியாக மோதி அந்த உணர்வின் தன்மை வாசுதேவன் சுவாசித்த உணர்வு உயிர். வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் துவாராகா யுகத்தில் கண்ணன் பிறந்தான். துவாரான இந்த உடலுக்குள் பார்க்க வேண்டும் என்ற புற உலகை பார்க்க வேண்டும் என்ற அறிவின் தன்மை தனக்குள் கூட்டி 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 எண்ணங்கள் வந்த பின் தான் உணர்வின் ஒளி மோதல் ஆகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு கண் உருவாகும் உணர்வு பெற்ற வாசுதேவன்னா உயிர். தேவகி தனக்கு வேண்டிய பார்க்க வேண்டும் என்ற தேவை அதை உணர்வை நுகர்ந்து இரு உணர்வும் துவாரக யுகத்தில் சிறைச்சாலைக்குள் இந்த உடலுக்குள் கம்சனை வெல்ல கண்ணன் பிறந்தான். எவ்வளவு தெளிவா நம்ம கதையை கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்சமாவது நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னு பார்த்தோம்னா துவாரகத்தில் பிறந்தான் கண்ணன் அப்படின்னு அந்த கதையை எழுதுகிறான். அவன் தான் பரமாத்மா. இந்த கண்கள் தோன்றிய பின்
ஒன்று ஒரு கருவிழி பதிவாக்கின்றது, கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன். இந்த பரத்தில் உள்ள பரம், இதுல பல செடி கொடிகளின் உணர்வுகள் இங்கே உண்டு. எதன் உணர்வு உண்டோ அந்த ஆன்மாவை பரமாத்மா இதை உணர்ந்து அந்த உணர்வின் அறிவாக நம்மை இயக்க தெரிந்து கொண்டவன் கண் என்ற நிலைகளும் தெளிவாக கூறுகின்றது கீதையிலே. அதையாவது நாம உணர்ந்தமா என்றால் இல்லை. அதான் ஹரிகிருஷ்ணா, அந்த எண்ணத்தால் உருவானது கண். ஹரிகிருஷ்ணா ஹரிராமா, ஹரிராமா ஹரிகிருஷ்ணா. ஆக இந்த சூரியன் உணர்வின் தன்மை கொண்டுதான் இந்த கண்களும் எண்ணங்களும் உருவானது என்ற நிலையை தெளிவாக்குகின்றான். சாஸ்திரங்கள் தப்பில்லை, நாம் வழிமுறை படித்து நடப்பதில் தவறுகள் ஏராளம். ஆக உணர்வின் தன்மை மறைந்து உடலின் இச்சைக்குத்தான் உணர்வை மாற்றிக் கொண்டமே தவிர ஆனால் அரூபரின் நிலையை எடுக்கவில்லை. இப்படி பிறந்த பின் ஒன்றை உற்று பார்த்து உணர்வின்றி தீமை என்று விலகி செல்லும் நிலைகள் நுகர்கின்றது. ஆக இந்த உணர்வின் ஒளியாக அதான் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் குருச்சேத்திர போர். கண்கள் தீமை என்ற உணர்வை பார்த்த பின் நுகர்கின்றது. அதனின்று காக்க இந்த உணர்வு உயிர் அந்த உடலுக்குள் குருவாக இருக்கின்றது. உணர்வின் தன்மை போர் செய்யும் போது இந்த உடலை காக்க வேண்டும் என்று இந்த கண்கள் ஊதிய அந்த உணர்வின் தன்மை கொண்டு பாதுகாக்கும் உணர்வுகள் நடக்கின்றது. ஆகவே தீவை என்ற உணர்வு கொண்டு தன்னை பாதுகாக்கும் கண்ணன் ஊதுகின்றான். இந்த கண்கள் அங்க நடப்பதை புலியை பார்த்த பின் பதிவாக்கின்றது. புலி நுண்டு வெளியேறக்கூடிய அந்த கடிமான நிலையை பார்த்த பின் சுவாசித்த பின் இந்த உயிர் கண்ணன் சங்கநாதன் ஊதிய பின் குருச்சேத்திரப்போம். ஏனென்றால் அந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் உயிர் குரு. இந்த உணர்வு நுகர்ந்த பின் அந்த போர்கள் நடக்கின்றது என்ற நிலையை சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் நிலைகளுக்கு காவிய தொகுப்பு இவ்வளவு அழகாக கொடுத்தது. நாம் படித்தது என்ன புரிந்து கொள்ளும். ஏன் இந்த விஞ்ஞான உலகில் இந்த உலகமே ஒரு நொடிக்குள் மறையும் தன்மை வருகின்றது. ஒன்றுடன் ஒன்றும் மோதி இந்த உணர்வின் தன்மை பெற்று ஒளி எதை கூர்மையாக பெற்றதோ தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் சேர்த்து 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 பல கூடி சரீரங்களை கண்ட பின் வராகன். ஆக வராகன் என்றால் பண்டிதலை போட்டு மனித உடலை போட்டு தீமைகளிலிருந்து வென்றிடும் உணர்வின் தன்மை தான் பெற்ற பின் சாக்கடைக்குள் இருக்கும் நாட்டத்தை பன்றி தன் உணர்வின் தன்மை பிளந்து அதற்குள் மறைந்து சுவை கொண்ட உணர்வை நுகர்ந்து அதன் வாழ்க்கையை சேர்த்துக் கொண்ட நிலைகளை தீமைகளை பிளந்து வராகன் தீமைகளை பிளந்தான். பின் இந்த உடலை விட்டு வந்த பின் இந்த உயிருடன் சேர்ந்த தீமைகள் பிளந்த உணர்வு கொண்டு வெளிவந்த பின் பரசுராம். இதுக்கு வேற எத்தனையோ கதைகளை கொடுத்து என்னென்னமோ கொண்டு போயிடுறாங்க. மனிதன் உண்மை அறியாதபடி இவனுடைய இச்சைக்கொப்ப அரசை காட்டி இந்த உணர்வின் தன்மை மந்திர ஒளியை கூட்டி பரசுராம் சேத்திரம் என்று மந்திரத்தை கொண்டு பல தீமைகள் உணர்வுகளை செயல்படுத்த ஆரம்பித்துள்ளார். ஆக பரசுராம். இப்போ இங்கே நல்ல நறுமணங்களை பன்றி நுகர்ந்து தீமையை பிளந்து நல்ல மனத்தை நுகர்கின்றது சீதாராம். அந்த உணர்வின் தன்மை எடுக்கின்றது. ஆக அந்த சுவை கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு இந்த பன்றியின் நிலையை இழந்து வாலியை மறைந்திருந்த அதை எண்ணல இதை தாக்கி இந்த உடலின் தன்மை பழக்கின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நீக்குகின்றது. ஆக இந்த உணர்வில் வரக்கூடிய இந்த மனம் என் தீமைகளை அகற்றி சமப்படுத்தும் உணர்வு வருகின்றது. பலருடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ளும் வருகின்றது. பலராம், சீதாராம், பரசுராம், பலராம், பலருடைய உணர்வுகளை நாம் அறிந்து கொள்ளும். தீமை நிலையை உள்புகாதபடி நரசிம்மா வாசப்படி மீது நரநாராயணன் அமர்ந்து இரணியனை பிளந்தான். ஆகவே தீமைகளை வென்றிட்டு அருளின் உணர்வு கொண்டு நடந்து துரு நட்சத்திரமாக இருக்கும் அந்த உணர்வினை நுகர்ந்தான். உள்புகும் போது தீமையான நிலைகள் வராது பிளக்க செய்வான். அதனாலதான் நரசிம்மா என்றும் இந்த உணர்வின் தன்மை பெற்றும் 9வது நிலை நரசிம்மா. இந்த தீமைகளை பிளந்தால் உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மை ஒழிந்தால் கல்கி பிறவியில்லா நிலை. இது 10வது நிலை. இதை காட்டுவதற்குத்தான் தசரத சக்கரவர்த்தி என்ன செய்யறான்? ராமாயணத்தில் தெளிவாக 10வது நிலை அடையும் இந்த உயிர். அந்த 10வது நிலை அடையும் இந்த தசரத சக்கரவர்த்தி தன் நல்ல மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றான். தான் நாளொரு மேனியாக எப்போது அவன் நுகர்கின்றானோ அந்த உயிர் அவை எல்லாத்தையும் அவனுடைய மனைவியாக சேர்த்து இறங்குகின்றது. தான் ஆசை என்ற உணர்வு கொண்ட தன் மகனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று பரதனின் தாயார். ஆக ராமன் நல்லவன், அவனுக்கு பட்டத்தை சூட்டினார். அவன் இந்த நாட்டை சாம்ராஜ்யம் ஆழ்வான் என்று அவன் ஆசையை காட்டுகின்றான். ஆனால் அவனுடைய மனைவி அவன் உடலுக்குள் சேர்த்தது இல்லை, என் மகனுக்குத்தான் ஆசையின் உணர்வு இங்கே கூட்டப்படுகின்றது. இருந்தாலும் பரதனோ தன் சகோதரன் என்ற பாசம் இங்கே வருகின்றது. ஆக அதே சமயத்தில்
பரதரின் தாயாரோ இவன் அவருடன் சேர்ந்து கொள்வான் என்ற நிலையில் இவனை பிரித்து வைத்தால்தான் இவன் சாம்ராஜ்யத்து தொகுந்தவன் என்ற நிலையில் தன் கணவரிடம் சொல்லி ராமனை காட்டுக்கு அனுப்பிவிடணும். 12 வருஷம் போயாச்சுன்னா அப்புறம் இந்த அனுபவம் இங்க வந்துடும். மக்கள் இவன் பக்கம் வந்தா இவனை வாழ்த்தார் என்ற இதெல்லாம் மனிதன் இப்படியெல்லாம் ஒரு காவியத்தை படைத்தான். ஆனால் அதே சமயத்தில் ராமன் காட்டுக்குள் சென்றவுடன் என்னாச்சு? ஆக நல்ல மகனை இழந்து விட்டது என்று வேதனைப்படுகின்றான். 10வது நிலை அடையும் நிலைகள் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்துவிடும். இந்த சக்தி எல்லாம் இழக்கப்படுகிறது. ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவாக காட்டுகின்றான். நாம் புரிந்து கொண்டாமா என்றால் இல்லை. ஆகவே அயோத்தி அது இதெல்லாம் காரண பெயர்கள் வைத்து தெளிவாக காட்டினாலும் அதை நாம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆக காட்டுக்குள் ராமன் சென்றவன் என்ன செய்து நம்ம உடல்ல புலியும் இருக்கு, தேலியும் இருக்குது, யானை இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம உடல்ல. அப்ப அந்த உடலுக்குள் இருந்த ராமன் காட்டுக்குள் சென்றவனை யாரை முதல்ல நட்பனாக குகன். குகன் யாரு? படகோட்டி. நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை தனக்குள் எடுத்தால் இந்த ரத்தத்தில் கலந்து அங்கே செல்லப்படும் போது பகமை என்ற உணர்வுகள் அனைத்தும் இங்கே அடக்கும். அதனால் குகனை நட்பனாக்கினான் என்ற நந்தனாக்கினான் என்று அங்கே கடல். இங்கே சரகன பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேயா தீமைகளை சரணமடைய செய்யக்கூடிய உடலான இந்த குகைக்குள் கந்தா பலவற்றையும் அழைக்கினாலும் கடம்பா அறிந்து உருவாக்கும் சக்தி பெற்றவன் என்ற நிலை இங்கே சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறுகின்றார். உயிரின் இயக்கமும் உடலின் இயக்கம் என்ற நிலையை தெளிவாக்குகின்றார். அதே சமயத்தில் தான் உயிர் நுகர்ந்த உணர்வு உடலாகும் போது சிவமாகின்றது. சிவனை நேசிக்கின்ற இந்த உடலை சிவமாக்கி ஆக உடலில் வந்த நிலையில் சகலகலா வல்லமை பெற்றவன் ராவணன் என்று காட்டப்படுகின்றது. ஆக 10வது நிலை அடையக்கூடிய நிலையில் வரப்படும் போது தன்னுடன் பிறந்த சகோதரி அவை இச்சைப்படுகின்றார் ராமன் மீது. அவன் அழகை கண்டு நேசிக்கின்றார். அடையவில்லை என்றால் அவருடன் அழகி இருப்பதனால்தானே இவனை என் ஆசைக்கு இணங்க மாட்டேன் என்று தன் சகோதரன் சொல்லுகின்றார். ஆக அவருடைய அழகில் மீண்டவன் உன்னை கேவலமாக பேசின ஆக அப்படியா என்று இந்த உணர்வை பதிவு செய்து சிறைப்பிடித்துக் கொள்ளும். அதை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றான். இவன் வாழ்க்கை கண்ட இசையின் தன்மை இழக்கின்றான். சோகத்தின் உணர்வை அங்கே செல்லுகின்றான். அவனுடைய சகோதரனோ நல்லவன் கும்பகன் செயலற்ற நிலையில் இருக்கின்றது. இவ்வளவு காவியத்தை ராமாயணத்தை இவ்வளவு தெளிவாக காட்டியுள்ளார். நாம் சிந்தித்து இருக்கின்றோமா? காவியின் மூலக்கூறை நாம் படிக்கின்றேன். ஆக குரு காட்டி அறுவழி இயக்கம் உண்மையை மறைந்திடவில்லை. இந்த விஞ்ஞான அறிவால் எடுத்துக்கொண்டால் 1000 ஆண்டுகளுக்கு முன் இருப்பதே எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிறைவு உணர்வின் அறிவுகளை எடுக்கின்றான். பின் இதன் உணர்வின் அறிவுகளை எடுத்து அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் உணர்வும் அவருடைய எண்ண அலைகளும் ரூபத்தையும் காட்டுகின்றான். விஞ்ஞானி காட்டுகின்றான். அதான் மெஞ்ஞானி கண்ட உணர்வை எனது குரு மெஞ்ஞானத்தின் உணர்வின் தன்மை நீ எப்படி அறிய வேண்டும் என்ற உணர்வை ஊற்றினார். அதன் வழியில் அவர் செல்லப்படும் நான் கண்டேன். இந்த உணர்வும் பெறும் தகுதி பெற்றேன். நீங்களும் அந்த தகுதி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இது பரிசை. ஒன்று கம்ப்யூட்டர் பதிவு ஆனால் தான் அங்கே வருகின்றது. இப்ப ரேடியோ ஸ்டேஷன்களில் எங்கேயோ ஒலிபரப்பை செய்த அந்த அலவரிசை வைத்ததால் நீங்க காற்றில் எடுக்கின்றீர்கள். ஆக உங்களுக்குள் பகமை உணர்வு, பகமை கொண்டு வாழ்க்கையில் வெறுப்புணர்வு, கோப உணர்வு, இப்படி பல உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாக்கியுள்ளது. அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த வாழ்க்கை தக்கவாறு இங்கே இயக்குகின்றது. ஆனால் தீமைகள் அகற்றும் உணர்வு அருண் ஞானி உணர்வு உங்களுக்குள் பதிவாக்கும் போது நீங்கள் எப்போது எண்ணுகின்றோ அந்த அலைவரிசையில் நீங்கள் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை மாற்றிவிட்டு உங்கள் வாழ்க்கையை சீராக்க இது உதவ வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் பதிவு செய்கின்றன.